நம்ம சிரிக்கிறது வாயளவுல சிரிச்சாலும் அந்த சிரிப்பை கண்கள் மூலமா அதை என்ன பண்ணணும், கன்வே பண்ணணும். இதைத்தான் பெரிய நடிகர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாது. அதனாலதான் அவங்க மேல என்ன ஆகுது, அவ்வளவு ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. நம்ம பார்த்தோம்னா பிடிக்குது இல்லையா கண்ணு. அதனாலதான் கண்களால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வாக்மேனோட டாபிக் எழுதியிருப்பாரு, எண்ணங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய சிரிப்பு கண்களால சிரிக்கிறது, சரியா? அதனுடைய யூஸ் பார்க்கலாம். கண்களால சிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஓவரால் வெல்பீயிங் ரொம்ப ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். நம்மளுக்கு நாமே நம்ம மேம்படுவோம். அடுத்ததா அப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஆக்டிவிட்டி நல்லா வேலை செய்யும். நம்மளுடைய பிரைன் செல்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கும். வெளியே போயிடும். அடுத்ததா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாடி மைண்ட் சோல் எல்லாமே காமாகும், ஹீல் ஆகும். முக்கியமா சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கும் தானே எல்லாருக்கும். அதுக்கு சில ஹார்மோன், நீங்க சிரிக்கணும்னா சில ஹார்மோன் சுரக்கணும், டான்ஸ் ஆடணும் எழுந்திருக்கணும்னா சில ஹார்மோன் சுரக்கணும், நடக்கணும்னா சில ஹார்மோன் சுரக்கணும். அப்போ இந்த ஸ்மைல் மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஹார்மோன் சொல்லப்படுது சயின்ஸ்ல. டோஸ், D for dopamine and O for oxytocin, then S for serotonin and E for endorphin. அப்போ இந்த 4 ஹார்மோன் சுரந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கும். அப்போ சந்தோஷமா இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்மைல் மெடிடேஷன் பண்ணுவோமா? சரியா? என்ன பண்ணல, இன்ட்ரெஸ்டா இருக்கா, போர் அடிக்குதா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னாலும் வருத்தப்பட மாட்டேன் நானு. ஆனா உங்களுடைய 1 மணி நேரம் நீங்க என்கிட்ட வச்சு செய்ய போறேன், நினைச்சாலும் விட மாட்டேன். சரியா? நான் உட்காந்துக்கலாம். அதாவது லாக் வேற ஸ்மைல் வேற. இப்ப நம்ம ஸ்மைல் லாக் பண்ணுவோம். சரிங்க, அடையக்கும் சிரிக்கும். அந்த சிரிக்கும் பொழுது நம்ம உடலுக்குள்ளாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிக்கும். கண்களை மூடி செய்யுங்க. அந்த சிரிப்பு அப்படியே கண்களில் வருவாங்க. கண்களால செய்கிறது, கண்களால செய்யும். அந்த ஃபீல், அந்த சிரிப்பை கண்களால உணரணும். இப்போ அப்படியே உடலுக்குள்ளாக கவனிச்சு பாருங்க, என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடலுக்குள்ளாக நடக்கும். நல்லா இருக்கும், ஒரு ரிலாக்ஸா இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுதா? டிஃபரன்ஸ் தெரியல, தெரியலையா? சிரிச்சாதான் தெரியும். நம்ம